பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு. 17வது சட்டமன்ற பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. நாளை பிற்பகலில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் சட்டமன்ற பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்து கூடுதல் தகவல்களை தர இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், விரிவான தகவல்களை வழங்குங்க. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தலைமையில 17 பேர் கொண்ட அலுவல் ஆய்வுக்குழு பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தான் அலுவல் ஆய்வுக்குழுவினுடைய தலைவர். இதனுடைய உறுப்பினர்களாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருப்பார். அதனுடைய உறுப்பினர்களுடைய பட்டியலில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த், வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன், எரிசக்தித்துறை அமைச்சர் நிர்மல்குமார், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். சமூக நீதித்துறை அமைச்சரான அந்நியரசும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார். அரசு தலைமை கொறடா சபரிநாதன், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏவா வேலு, சிவசங்கரும் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த அலுவல் ஆய்வுக்குழு பட்டியலில் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக, OS பணியனும் இடம்பெற்றிருக்கார். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சௌமியா அன்புமணியும், செல்வசுவாமி, ராமச்சந்திரன், சையது அரூப் பாஷா ஆகியோரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் என்பது சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது, கூட்டத்தொடர்ல குறிப்பாக ஆளுநர் உரையோடு தமிழக சட்டப்பேரவை நாளை காலை தொடங்குகிறது. இந்த தொடங்கக்கூடிய கூட்டத்தொடர்ல அந்த விவாதம், ஆளுநர் உரையோடு தொடங்கக்கூடிய விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்தெல்லாம் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திலேயே முடிவு செய்யப்படும். அதன் அடிப்படையில தமிழக முதலமைச்சர் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல பதில் உரையை வழங்குவார். அந்த வகையில பார்க்கும்போதுதான் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்துல தான் இதெல்லாம் முடிவு செய்வார்கள். நாளை ஆளுநர் உரை என்பது காலை 10 மணிக்கு தொடங்கும். ஆளுநர் உரை ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்துவார். அதைத் தொடர்ந்து இந்த ஆளுநர் உரையினுடைய தமிழாக்கத்தை ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தமிழில் வாசிப்பார். அதைத் தொடர்ந்து அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படும். அதற்கு பிறகு பிற்பகல்ல அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவெடுக்கும். பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு.